ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த வீடியோவில் பிப்ரவரி 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வேணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா பிப்ரவரி மாதத்துக்கு வந்து 5வது கரண்ட் அஃபேர். ஏற்கனவே வந்து 4 வீடியோ போட்டிருக்கேன் பிப்ரவரி மாதத்துக்கு. ப்ளஸ் இது இல்லாமல் ஜனவரி மாதத்துக்கு பார்த்தோம்னாக்கா ஃபுல் வீடியோ ஜனவரி ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஜனவரி மாதத்துக்கான இது வந்து 5வது வீடியோ. ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் பார்ப்போம். ஏஐ உச்சி மாநாடு, அதாவது செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா ஃப்ரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடந்திருக்கு. ஃப்ரான்ஸ் ஏஐ உச்சி மாநாடு பிப்ரவரி 11 பார்த்தோம்னா ஃப்ரான்ஸில் நடக்கிற செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் வந்து நம்ம பிரதமர் மோடி வந்து கலந்துக்கிறாங்க. அந்த உச்சி மாநாட்டுக்கு பார்த்தோம்னா ஃப்ரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானோட சேர்ந்து நம்ம பிரதமர் மோடியும் வந்து தலைமை தாங்குறாங்க. ஏஐ உச்சி மாநாடு அல்லது செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா ஃப்ரான்ஸ் தலைநகர் பாரிஸில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா சூரிய மின்சக்தி திறன். நம்ம இந்தியா வந்து சூரிய மின்சக்தி திறனில் 100 ஜிகாவாட் மைல்கல்லை வந்து எட்டி இருக்கிறதா மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க. சூரிய மின்சக்தி திறனில் இந்தியா 100 ஜிகாவாட் எனும் மைல்கல்லை எட்டியுள்ளதாகவும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் இந்தியா வந்து முன்னணி நாடாக திகழ்கிறதுக்கு இது வந்து உதவியாக இருக்குது, அதாவது வழிகோலுவதாகவும் எரிசக்தி துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. சூரிய மின்சக்தி திறனில் நம்ம இந்தியா வந்து 100 ஜிகாவாட்ங்கிற மைல்கல்லை எட்டி இருக்கிறதா மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க. சூரிய மின்சக்தி திறனில் இந்தியா 100 ஜிகாவாட் எனும் மைல்கல்லை எட்டியதாகவும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறதுக்கு இது வந்து வழிகோலுவதாகவும் மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி வந்து தெரிவிச்சிருக்காங்க. சூரிய மின்சக்தி திறனில் இந்தியா வந்து எவ்வளோ ஜிகாவாட் மைல்கல்லை எட்டியிருக்குன்னு பார்த்தோம்னா 100 ஜிகாவாட் மைல்கல்லை எட்டியிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா OR-4 விண்கல் பூமியை வந்து தாக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே ஜனவரி மாதத்து கரண்ட் அஃபேரில் பார்த்தோம். வாய்ப்பு இருக்கிறதான்னு மட்டும்தான் அதில் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தோம்னா 2032 வந்து OR-4ங்கிற விண்கல் வந்து பூமியை தாக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா நாசா வந்து தெரிவிச்சிருக்கு. என்ன விண்கல், அந்த விண்கல் பேர் என்னன்னு பார்த்தோம்னா OR-4ங்கிற விண்கல் வந்து பூமியை தாக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நாசா. எப்போ தாக்க இருக்கிறதா சொல்கிறாங்கனாக்கா 2032. OR-4 விண்கல் வந்து பூமியை தாக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விண்கல் வந்து தாக்கிறதுக்கு எந்த ஆண்டு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 2032. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா ரெப்போ வட்டி விகிதம் வந்து இப்போ குறைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு பிறகு ரெப்போ வட்டி விகிதம் வந்து இப்போ வந்து குறைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா 0.25% வந்து குறைஞ்சிருக்கு. அதாவது 6.5% இருந்தது, இப்போ வந்து 6.25% குறைஞ்சிருக்கு. அதாவது 0.25% வந்து குறைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 0.25% குறைக்கப்பட்டது. ரெப்போ வட்டி விகிதம் வந்து 6.5%லிருந்து 6.25% குறைக்கப்பட்டுள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு பிறகு ரெப்போ வட்டி விகிதம் வந்து குறைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 6.5%லிருந்து 6.25% குறைஞ்சிருக்கு. அதாவது 0.25% வந்து குறைஞ்சிருக்கிறதா ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா வந்து சொல்லியிருக்காங்க. ரெப்போ வட்டி விகிதம் வந்து 0.25% குறைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 6.5%லிருந்து 6.25% குறைஞ்சிருக்கு.
அடுத்து பார்த்தோம்னா தேசிய குடற்புழு நீக்க தினம். இது வந்து ஆண்டுக்கு 2 முறை கடைபிடிக்கப்படுது. பிப்ரவரி 10 ஆகஸ்ட் 10. தேசிய குடற்புழு நீக்க தினம் வந்து பிப்ரவரி 10 ஆகஸ்ட் 10 ஆண்டுக்கு 2 முறை கடைபிடிக்கப்படுது. அடுத்த கண்டஃபேர் பார்த்தோம்னா பிம்ஸ்டெக் இளைஞர் உச்சி மாநாடு 2025. 2025ஆம் ஆண்டுக்கான பிம்ஸ்டெக் இளைஞர் உச்சி மாநாடு எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா குஜராத் தலைநகர் காந்தி நகரில் நடந்திருக்கு. 2025ஆம் ஆண்டுக்கான பிம்ஸ்டெக் இளைஞர் உச்சி மாநாடு குஜராத்தின் காந்தி நகரில் பிப்ரவரி 11 வரை நடைபெற்றது. பிப்ரவரி 7லேருந்து 11 வரை நடந்திருக்கு. 2025ஆம் ஆண்டுக்கான பிம்ஸ்டெக் இளைஞர் உச்சி மாநாடு எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா குஜராத் தலைநகர் காந்தி நகரில். அடுத்த கண்டஃபேர் பார்த்தோம்னா கிரையோஜெனிக் இன்ஜின் சோதனை வெற்றி பெற்றிருக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ககன்யான் திட்டத்தோட கிரையோஜெனிக் இன்ஜின் வந்து சோதனை வெற்றி பெற்றிருக்க சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டம் மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தில் மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்துக்கான கிரையோஜெனிக் CE-20ங்கிற இன்ஜின் வந்து சோதனை வெற்றி பெற்றிருக்கிறதா இஸ்ரோ வந்து தெரிவிச்சிருக்காங்க. மனிதனை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய திட்டம் வந்து ககன்யான் திட்டம். அந்த திட்டத்துக்கான கிரையோஜெனிக் இன்ஜின் பேர் என்னன்னு பார்த்தோம்னா CE-20 கிரையோஜெனிக் CE-20 இன்ஜினோட சோதனை வந்து வெற்றிகரமாக நடந்திருக்கு அப்படின்ட்டு இஸ்ரோ வந்து தெரிவிச்சிருக்காங்க. ககன்யான் திட்டத்தின் அந்த கிரையோஜெனிக் பேர் என்னன்னு பார்த்தோம்னா CE-20. ககன்யான் திட்டம்ங்கிறது மனிதர்களை விண்ணுக்கு இஸ்ரோவால் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய திட்டம் தான் வந்து ககன்யான் திட்டம். இந்த திட்டத்தில் பயன்படுத்திருக்கிற கிரையோஜெனிக் இன்ஜின் பேர் என்னன்னு பார்த்தோம்னாக்கா CE-20. அடுத்த கண்டஃபேர் பார்த்தோம்னா உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் தரவரிசை பட்டியலில் நம்ம இந்தியா வந்து 80வது இடத்துல இருக்குது. உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் தரவரிசை பட்டியலில் நம்ம இந்தியா வந்து 80வது இடத்துல இருக்குது. இந்த பட்டியலில் சிங்கப்பூர் வந்து முதலிடத்தில் இருக்குது. 2வது இடத்துல வந்து ஜப்பான் மற்றும் தென்கொரியா இருக்குது. இந்த பட்டியலில் இந்தியா வந்து 80வது இடத்துல இருக்குது. உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் தரவரிசை பட்டியலில் நம்ம இந்தியா வந்து 80வது இடத்துல இருக்குது. முதலிடத்தில் வந்து சிங்கப்பூர், 2ஆம் இடத்துல வந்து ஜப்பான் மற்றும் தென்கொரியா இருக்குது. அடுத்த கண்டஃபேர் பார்த்தோம்னா 15வது ஏரோ இந்தியா விமான நிகழ்ச்சி எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா பெங்களூரில். 15வது ஏரோ இந்தியா விமான சாகச நிகழ்ச்சி மற்றும் கண்காட்சி பெங்களூரில் பிப்ரவரி 10லேருந்து பிப்ரவரி 14 வரை நடைபெற்றிருக்கு. நிகழாண்டுக்கான கருப்பொருள் என்னென்னு பார்த்தோம்னாக்கா கோடிக்கணக்கான வாய்ப்புகளின் ஓடு பாதை தான் வந்து இந்த ஆண்டுக்கான கருப்பொருள். 15வது ஏரோ இந்தியா விமான நிகழ்ச்சி எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா பெங்களூரில். 15வது ஏரோ இந்தியா விமான சாகச நிகழ்ச்சி மற்றும் கண்காட்சி பெங்களூரில் வந்து பிப்ரவரி 10லேருந்து பிப்ரவரி 14 வரை நடைபெற இருக்கு. இந்த ஆண்டு கருப்பொருள் என்னென்னு பார்த்தோம்னா கோடிக்கணக்கான வாய்ப்புகளின் ஓடு பாதைங்கிறது தான் வந்து 15வது ஏரோ இந்தியா விமான நிகழ்ச்சிக்கான கருப்பொருள். 15வது ஏரோ இந்தியா விமான நிகழ்ச்சி எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா பெங்களூரில். அடுத்து பார்த்தோம்னா உலக பருப்பு தினம் எப்போன்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 10. உலக பருப்பு தினம் எப்போ கடைபிடிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 10. உலக பருப்பு தினம் பிப்ரவரி 10. அடுத்த கண்டஃபேர் பார்த்தோம்னா தஞ்சாவூரில் வந்து மத்திய அரசின் தென்னக பண்பாட்டு மையம் வந்து அமைக்க இருக்காங்க. நாட்டுப்புற கலைகள் கலாச்சாரங்களை ஊக்குவிக்கும் நோக்கில் மத்திய அரசின் தென்னக பண்பாட்டு மையம் வந்து தஞ்சாவூரில் அமைக்க இருக்கிறதா மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் வந்து தெரிவிச்சிருக்காங்க. மத்திய அரசின் தென்னக பண்பாட்டு மையம் எங்கே அமைக்க இருக்காங்கன்னு பார்த்தோம்னா தஞ்சாவூரில். மத்திய அரசின் தென்னக பண்பாட்டு மையம் எங்கே அமைக்க இருக்காங்கன்னு பார்த்தோம்னா தஞ்சாவூரில். அடுத்து கடைசி கரண்ட் அஃபேர். மெக்சிகோ வளைகுடாங்கிற பேரை வந்து அமெரிக்கா வளைகுடான்ட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இப்போ மாற்றிருக்காங்க. மெக்சிகோ வளைகுடாங்கிற பேரை வந்து அமெரிக்க வளைகுடா அப்படின்ட்டு மாற்றிருக்காங்க. மெக்சிகோ வளைகுடாவை அமெரிக்க வளைகுடா என பெயர் மாற்றி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. அப்புறமேட்டுக்கு பார்த்தோம்னா பிப்ரவரி 9ஆம் தேதியை வந்து அமெரிக்கா வளைகுடா நாளாக கடைபிடிக்க சொல்லி அதிபர் வந்து அறிவிச்சிருக்காங்க. மெக்சிகோ வளைகுடாங்கிறத
பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க அதிபர் ட்ரம்ப்பு, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு. என்னன்னு பார்த்தோம்னா அமெரிக்க வளைகுடா, மெக்சிகோ வளைகுடாங்கிறத அமெரிக்க வளைகுடா அப்படின்னு மாற்றிருக்காங்க. மேலும் பிப்ரவரி 9 வந்து அமெரிக்க வளைகுடா நாளாக கடைபிடிக்க சொல்லியும் அறிவித்திருக்காங்க. மெக்சிகோ வளைகுடாங்கிறத என்னென்னு பெயர் மாற்றிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அமெரிக்கா வளைகுடா. ஒருத்தரை ரீகால் பண்ணிடுவோம். ஏஐ உச்சி மாநாடு, அதாவது செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு எங்கே நடந்திருக்கு பார்த்தோம்னாக்கா ஃப்ரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடந்திருக்கு. இதில் வந்து நம்ம பிரதமர் மோடி வந்து தலைமை தாங்கியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா இந்தியா வந்து சூரிய மின்சக்தி திறனில் 100 ஜிகாவாட்ங்கிற மைல்கல்லையை வந்து எட்டி இருக்கிறதா மத்திய அமைச்சர் வந்து பிரகலாத் ஜோஷி வந்து தெரிவிச்சிருக்காங்க. சூரிய மின்சக்தி திறனில் நம்ம இந்தியா வந்து 100 ஜிகாவாட் மைல்கல்லை எட்டி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா 2032 OR-4ங்கிற விண்கல் வந்து பூமியை தாக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. OR-4ங்கிற விண்கல் 2032ஆம் ஆண்டு பூமியை தாக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா 5 ஆண்டுகளுக்கு பிறகு ரெப்போ வட்டி விகிதம் வந்து இப்போ குறைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னாக்கா 0.25% குறைஞ்சிருக்கு. எந்த சதவிகிதத்துலேருந்து எந்த சதவிகிதத்துக்கு குறைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா 6.50% 6.25% குறைஞ்சிருக்கு தான் இப்போ. அப்போ 0.25% குறைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரெப்போ வட்டி விகிதம் வந்து 6.50%லேருந்து 6.25% குறைஞ்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா தேசிய குடற்புழு நீக்க தினம். இது ஆண்டுக்கு 2 முறை கடைபிடிக்கப்படுது. பிப்ரவரி 10 மற்றும் ஆகஸ்ட் 10. தேசிய குடற்புழு நீக்க நாள் பிப்ரவரி 10 மற்றும் ஆகஸ்ட் 10. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா பிம்ஸ்டெக் இளைஞர் உச்சி மாநாடு 2025 எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா குஜராத் தலைநகர் காந்தி நகரில். 2025ஆம் ஆண்டுக்கான பிம்ஸ்டெக் இளைஞர் உச்சி மாநாடு எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா குஜராத் தலைநகர் காந்தி நகரில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா மனிதனை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய திட்டம் வந்து ககன்யான் திட்டம். இந்த திட்டத்துக்கான கிரையோஜெனிக் என்ஜின் CE-20 வந்து சோதனை வெற்றி அடைஞ்சிருக்கிறதா இஸ்ரோ வந்து தெரிவிச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் தரவரிசை பட்டியலில் நம்ம இந்தியா வந்து 80வது இடத்துல இருக்குது. இந்த பட்டியலில் பார்த்தோம்னா சிங்கப்பூர் வந்து முதலிடம் பிடிச்சிருக்கு. சிங்கப்பூர் முதலிடம், 2வது இடத்துல ஜப்பான் மற்றும் தென்கொரியா இருக்குது. இந்த பட்டியலில் நம்ம இந்தியா வந்து 80வது இடத்துல இருக்குது. உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் தரவரிசை பட்டியலில் நம்ம இந்தியா வந்து 80வது இடத்துல இருக்குது. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா 15வது ஏரோ இந்தியா விமான நிகழ்ச்சி வந்து எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா பெங்களூரில். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்னென்னு பார்த்தோம்னாக்கா கோடிக்கணக்கான வாய்ப்புகளின் ஓடுபாதைங்கிறது தான் வந்து 15வது ஏரோ இந்தியா விமான நிகழ்ச்சிக்கான கருப்பொருள். அடுத்து பார்த்தோம்னாக்கா உலக பருப்பு தினம் எப்போ கடைபிடிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 10. பிப்ரவரி 10 வந்து உலக பருப்பு தினமாக கடைபிடிக்கிறாங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா மத்திய அரசோட தென்னக பண்பாட்டு மையத்தை வந்து தஞ்சாவூரில் அமைக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மத்திய அரசின் தென்னக பண்பாட்டு மையம் எங்கே அமைக்க இருக்காங்கன்னு பார்த்தோம்னா தஞ்சாவூரில். அடுத்த கடைசி கரண்ட் அஃபேர் மெக்சிகோ வளைகுடாங்கிற பேரை வந்து அமெரிக்கா வளைகுடா அப்படின்ட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து மாற்றிருக்காங்க. அப்புறம் பிப்ரவரி 9ஆம் தேதியை வந்து அமெரிக்க வளைகுடா நாளாக கடைபிடிக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. மெக்சிகோ வளைகுடாங்கிற பேரை அமெரிக்க வளைகுடா அப்படின்ட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. மெக்சிகோ வளைகுடாங்கிற பேரை அமெரிக்க வளைகுடா அப்படின்ட்டு அமெரிக்க அதிபர் வந்து பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. தேங்க்யூ.